ரஜினி கமல்ல எனக்கு கமல், விஜய் அது, அஜித், சிம்பு தனுஷ். அப்படியே கேட்கப்பட்டு எஸ்வி சேகர் தொடர்புதான். தனுஷ் இஸ் குட் பர்ஃபார்மர். தனுஷ் வந்து இஸ் எ கிரியேட்டர். பட் சிம்பு வந்து ஆக்டர், டைரக்டருடைய ஆர்டிஸ்ட் சிம்பு. சிம்பு வந்து இன்னும் கொஞ்சம் பிராண்டா என்னுடைய நெருங்கிய நண்பருடைய டிஆரோட பையன் தான் சிம்பு. சிம்பு படத்துல நீ நடிக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த டிஆர் ஃபோன் பண்ணி தான் நான் நடிச்சேன். அது என்னோட படம் வல்லவரம். கடைசியா தலைதரா அம்மாவா தலைதரா அம்மாவா கலைஞர் என்னன்னா ஒரு விஷயம் அம்மாங்கிறது வந்து ஒரு பெரிய ஆளுமை. அவங்களே நான் 30 தடவை பார்த்துருக்கேன். மினிஸ்டர்லாம் கூட 15 தடவை தான் பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு அவங்க ஒரு எல்டர் சிஸ்டர் தான். கலைஞர் யாருன்னா மாறுபட்ட கருத்து கொண்டு யார் இந்த ஒரு ஆரிய சிசு அப்படின்னு என்னை பற்றி கமெண்ட் பண்ணி எழுதினவர். அப்புறம் என்னை புகழ்ந்து அவருடைய நெஞ்சுக்கு நீதியில் 5வது பாகத்தில் நமக்கு எழுதுகிறார். அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா மாற்றுக்கருத்து இருக்கிறவங்க கிட்ட நம்ம நெருங்கி போய் ஆக்சுவலா அவர் வந்து என்னுடைய ஃபாதருக்கு பிறகு அந்த அளவுக்கு அஃபெக்ஷன் காமிச்சவர் எனக்கு கலைஞர் தான். அது ஜெயலலிதா நம்ம அந்த மாதிரி என்னால் பழக முடியாது. இவர் கையை பிடிச்சிட்டு அவ்வளோ விஷயங்கள் பேசுவார். வெளியில நான் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு தடவை என்னுடைய 7000 ஷோக்கு நம்ம பிரசன்ட் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்களாம் உட்காந்து போய் ஒரு பாட்டுக்கு நேரம் தலைவர் போவார், பேசிட்டே இருப்பாரு. எப்போ இறங்குவாருன்னு தெரியாது. அவர் கூப்பிடுவார். அவர் அது சொல்ல செஞ்சுட்டு பார்ப்பாரு. ரொம்ப கோபமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னி வரைக்கும் நான் எனக்காக எதுவுமே யாருக்குமே கேட்டது கிடையாது. அரசியல்ல எங்கேயுமே கேட்க மாட்டேன். ஏன் சொன்னா நம்ம பாட்டு நல்லது பெரிய விதை மாதிரி தூங்கிட்டே போனா அது நமக்கு நல்லது நடக்கும். அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல இதை பண்ணினா உடனே நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இடன் அஜெண்டாவோட போனா 5வது நிமிஷம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடும். கலைஞர்கிட்ட இன்னைக்கு நான் வந்து அதற்கு பிறகு நான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன். நான் நிறைய சொன்ன மயிலாங்குடி அவர்கள் சீக்கிரம் நான் வேண்டான்னு சொல்லி நான் ஸ்டாலின் அவர்களுக்கு நண்பராக இருப்பதாக தெரியப்படுறேன். அதே சமயம்